எல்லா விமனுக்கும் என் ஹஸ்பண்ட் இப்படி மத்தவங்க பேசக்கூடாதுன்ற ஒரு கோவம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி ஆயிருக்குமோன்னு அந்த வந்து நம்ம வந்து ஃபெமினிசம் அது மாதிரி நிறைய அடக்குமுறைகள் வந்து அதை வந்து நம்ம கையாளவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து பையனுக்கு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் போட்டுக்கிறது பிடிக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே வந்து சுடிதார் போட்டுட்டு ஷால் எல்லாம் பக்காவா போட்டுட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிருவீங்களா? இல்ல புரியுது. பட் வந்து என் ஹஸ்பண்ட் ஆக மாட்டீங்க தானே? ஆக மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் பிடிக்கல நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன்ல. சம்டைம்ஸ் அகேஷனலி மாத்திப்பேன்ல. பண்ணுவீங்க. ஒரேடியா மாத்த மாட்டீங்கல்ல. அததான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க மீன்ஸ் நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? சும்மா நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஆங்கர் நான் கேக்குறேன். நீங்க எப்படி வந்து உங்க ஹஸ்பண்ட்காக நீங்க சேஞ்ச் ஆவீங்க சொல்லுங்க. மீன்ஸ் உங்களுக்கு வந்து மாடல் ட்ரெஸ் போடுறது நீங்க மாடர்னா இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அது வந்து அறவே பிடிக்கல. எப்படி நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிப்பீங்க? அதான் நான் கம்ப்ளீட்டா ஃபுல்லா ட்ரெடிஷன் அப்படியும் இல்லாம கொஞ்சம் ரெண்டு கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் நீங்க சொல்ல வரேன். இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு ஜாப். சோஷியல் மீடியாங்கிறது எனக்கு ஒரு ஜாப். அந்த ஜாப்புக்கு வந்து நான் எப்படி இருக்கணும்? நான் உண்மையா இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து வரக்கூடியவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை வந்து நாட் லைக் ஜஸ்ட் லைக் வீடியோ, அவரோட ஜாப் அது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.